Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஒரு ஹேர் ப்ரஷ் மேக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் ப்ரஷ் மேக்கப்பில் ஒரு மேக்கப் லுக்கில் நம்ம எப்படி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்ஸ் வந்து காட்ட போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட Girija'sUniqueல ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டிருக்கோம், மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் போட்டிருக்கோம், 5 days ஆன்லைன் கிளாஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ப்ரஷோடைய மேக்கப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த கிளாஸஸ் வந்து செப்டம்பர் உங்களுக்கு 25th இந்த கிளாஸ் எடுக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸு. டைமிங் பார்த்திங்கன்னா 2 to 5 o'clock வரையும் ஈவினிங் டைமில் எடுக்கிறோம். இது வந்து ஒரு மேக்கப் பற்றி நாலேஜ் இருக்கிறவங்களும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை இப்போ தான் பேசிக்காகவே படிக்க போகிறீங்க, பிகினராக இருக்கிறீங்கனாலும் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டான ப்ரீஃபான கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபரில் போகுது. இதனுடைய ப்ரைஸ் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இதில் வந்து ரிசப்ஷன் லுக், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், ஏர் ப்ரஷ் மேக்கப் அண்ட் வந்து ஹேர் ஸ்டைல் ப்ராடக்ட் டெக்னிக்ஸ் அண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டோட டெக்னிக்ஸ் அண்ட் வந்து வித் சர்டிஃபிகேட்டோடையே உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த கிளாஸ் வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கங்க. இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில் வந்து 4,999 தான் வரும். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோ காஸ்ட்டில் நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட கிளாஸை பற்றி தெரிஞ்சவங்க என்னோடய கிளாஸ் எவ்வளோ ப்ரீஃபாக இருக்கும்னு தெரியும். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குமோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து லிமிட்டட் சீட் மட்டும்தான், ஆன்லைனாக இருந்தால் கூட லிமிட்டட் சீட் தான் இருக்குது. அதனால் சீக்கிரம் புக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஹேர் ப்ரஷ் மேக்கப்போட லுக்கை 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹரியப் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக புக் பண்ணுங்கள், கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்து மாடல். இவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஹேர் ப்ரஷ் மேக்கப்பும் அது 2 டிஃப்ரெண்ட் லுக்கும் வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வந்து எப்போயுமே ஃபேஸை வந்து வைப்ஸ் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லென்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இந்த ஹேர் ப்ரஷ் மேக்கப்போட மிஷினோட ஸ்பெஷாலிட்டி நான் வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு சீலர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக்கும் இதில் ஆட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி சீலர்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களோட அந்த மிஷின்லேயே சேர்த்து வரும்போது நம்ம அந்த சீலர் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் என்ன ஆகும்னா அந்த ஒரு க்ளோவிங்னஸ் கிடைக்கும். அண்ட் இது ஒரு வந்து ஸ்கின் ப்ரொடெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபாகவும் பிஃபோர் மேக்கப் நம்ம யூஸ் பண்ணி இந்த மேக்கப் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நான் எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மேக்கப்பில் ஸ்பெஷாலிட்டியே ஐ மேக்கப் தான். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் அதை தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டான கிளாஸ் இருக்கும். இப்போ கன்சீலருக்கு நான் எல்ஏ கேர்ள் கன்சீலர் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன், காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஐ மேக்கப் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ மேக்கப்புக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு ஸ்கின் கலர் இருக்கிற மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு இல்லை லைட் ஆரஞ்ச் ஷேட் தான் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அபோவ் க்ரீஸ் லைனில் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே ஐ மேக்கப் வந்து நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் வந்து ஐ மேக்கப்பில் கொடுங்க. ஃபேஸ் மேக்கப்பும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் ஐ எந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப ஒரு ரிச் லுக் கொடுக்கும். அண்ட் வந்து ஈவினிங் ரிசப்ஷன் டைம்லாம் வந்து நல்லா ஐ மேக்கப்புக்கு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அபோவ் க்ரீஸ் லைன் வந்து நான் ஸ்கின் கலர் கொடுத்துட்டு க்ரீஸ் லைனில் நான் வந்து சேம் ஒரு பிங்க் ஷேடு எடுத்து நான் வந்து கலர் வந்து சம்டைம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இந்த வீடியோக்கும் நான் நார்மலாக ஸ்ட்ரைட் லுக்குக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இது வந்து நான் ப்ரௌன் கலர் எடுத்துருக்குறேன். இது இவங்களோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் பர்பிளும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் காஸ்டியூம் இருந்தது. அதனால் அவங்களுடைய காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி இந்த லுக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லைட்டாக பிங்க் ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ப்ரௌன் வச்சு நான் க்ரீஸ் ஏரியா மட்டும் நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மேக்கப் வந்து கட் க்ரீஸ் மேக்கப் தான் நம்ம பண்ண போகிறோம் ஐ மேக்கப்புக்கு.
அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் வச்சு மறுபடியும் க்ரீஸ் லைனை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஐ மேக்கப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது தான் நம்மளோட மேக்கப் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக தெரியும். அதனால் எப்போயுமே மேக்கப், ஐ மேக்கப், ஃபேஸ் மேக்கப் எதுவாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். செப்டம்பர் 25, 2023 அண்ட் செப்டம்பர் 29 வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து நடக்குது, மேக்கப் மாஸ்டர் கிளாஸ். நம்மளோட மேக்கப் மாஸ்டர் கிளாஸில் வந்து ஃபுல் ப்ரீஃப் கிளாஸ் இருக்கும். உங்களுடைய ஒரு ஷெட்யூல் வந்து கரெக்டாக 2 to 5 o'clock வரையும் தான் இருக்கும். அதனால் நீங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எல்லோரும் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். வித் இந்த மாதிரி ஐ மேக்கப்போடையே நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் அண்ட் நம்மளோட நார்மல் ரேஞ்ச் ப்ராடக்ட்டும் இதில் வந்து ப்ரீஃபாக சொல்லி தருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலோட டெக்னிக் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. அது இல்லாமல் ஏர் ப்ரஷ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வந்து ஒரு ரிசப்ஷன் லுக், இது இந்த கிளாஸ் எல்லாமே இன்க்ளூடடாக தான். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5,000 நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதனோட ஏன் நான் இந்த ரேட் கொடுக்குறேன்னா, இந்த மந்த் வந்து என்னோடய பர்த்டே மந்த், அதுக்காக நான் கொடுக்குற ஆஃபர் இது, அவ்வளோதானே தவிர நான் உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக நான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஐ மேக்கப் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து க்ரீஸ் லைன் முடிச்சுட்டு நான் வந்து அவுட்டர் கார்னருக்கு சேம் அதே பிங்க் ஷேட் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே நான் ப்ரௌன் ஷேட் கொடுத்து ஸ்மோக்கி லுக்காக நான் வந்து ப்ரௌன் அண்ட் மிக்சிங் டார்க் ப்ரௌன் ஷேடும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்டு வரேன். ஐ மேக்கப் மட்டும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷிங் பார்க்கும்போது நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஐ மேக்கப் தான் ஒரு மேக்கப்பில் ரொம்ப ஒரு ஹைலைட்டான பிளேஸ், ஓகேங்களா. அதனால் ஐ மேக்கப் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் கன்சீலர் வச்சு தான் நான் கரெக்ட் பண்ணுறேன், கட் க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து சேம் எல்ஏ கேர்ளோடைய லைட் ஐவேரி ஷேட் தான் எடுத்து நான் வந்து கட் க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் க்ரீம் கன்சீலர் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து லிக்விட் கன்சீலரும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். க்ரீம் என்னும்போது கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். லிக்விட் என்னும்போது கொஞ்சம் பார்த்து எப்படி சொல்கிறது, பவுடர்லாம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஏன்னா லிக்விட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் முடிஞ்ச வரை க்ரீமியாக எடுத்து பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டான இடத்துக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா கட் க்ரீஸ் வந்து நம்ம எந்த இடத்துக்கு பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். கண்ணை வந்து மூடி திறக்க சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அந்த க்ரீஸ் லைன் வந்து அழகாக க்ரியேட் ஆகிடும். நான் வந்து ஒரு ஸ்கின் கலர் கொடுக்கறதுக்காக பதிலாக லைட் ஐவேரி கொடுத்து, ஏன்னா நான் எனக்கு அந்த இடம் வந்து நல்ல ஒரு டிண்ட் கலர் வேணும், நல்ல பிரைட் கலர் வேணுன்றதுக்காக நான் ஃபுல்லாக லைட் ஐவேரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் கையில் கிளிட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எடுத்திருந்த பேலட் வந்து பி பர்ஃபெக்ட் பேலட்டில் இருந்து தான் நான் இந்த கிளிட்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கையிலேயே அப்ளை பண்ணுங்கள். எங்கே ப்ரஷ் தேவையோ அந்த இடத்துல ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். கை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கிளிட்டர்ஸ்லாம் வந்து கையில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபினிஷிங் ஃப்ளாலஸாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து அவுட்டர் கார்னர் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி லுக் வேணுன்றதுக்காக லைட்டாக நான் வந்து அந்த ஸ்மோக்கி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எங்கே அந்த நம்ம கையில் ஃபில் பண்ணாலும் அந்த நீட் ஃபினிஷிங் இருக்காது. அதுக்காக நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த க்ரீஸ் லைன் எல்லாமே நான் கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் யூடா பியூட்டியில் இருக்க அந்த டைமண்ட் கிளிட்டர்ஸ் வச்சு சென்டர் பார்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ ஐ மேக்கப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் அந்த கண்ணுக்கு மேலே வந்து நான் இது பண்ணியிருக்கேன், ஸ்மோக்கி லுக் கொடுத்துருக்கேன். ஐலைனர் கொடுக்காம அந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் வச்சு ஒரு ஸ்மோக்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுறது தான் உங்களுக்கு வந்து இப்போ நியூ ட்ரெண்டிங்கு. லைனர் கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஓல்டாக ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ அவங்களோட ஐ மேக்கப் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் மேக்கப் போயிடலாம். ஆல்ரெடி வந்து நம்ம எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் போட்டதுனால நான் லைட்டாக ஒரு பேஸ் கோட்டடாக ஒரு கன்சீல் வச்சு நான் வந்து இந்த ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து எல்ஏ கேர்ளுடைய மீடியம் பீச் ஸ்டோன் தான் எடுத்து உங்களுக்கு ஃபேஸில் எங்கெங்கே மார்க் பிளேஸ் இருக்கோ,
எங்கெங்கே கரெக்டாக பண்ணணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் லைட்டாக இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஏன்னா எல்லைகள் பொறுத்தவரையும் சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணணும். இதுதான் மெயினான விஷயம். அதனால் நான் சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு கோட்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து airbrush மிஷின் வச்சு நான் வந்து airbrush ஃபவுண்டேஷனை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மிஷினில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபவுண்டேஷனுமே யூஸ் பண்ணலாம். செலக்டடாக airbrushோடைய ஃபவுண்டேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மிஷினை பற்றியான டீட்டெயில் கிளாஸ் வந்து நம்மளுடைய இந்த செப்டம்பர் பேட்சோடைய மாஸ்டர் கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுப்பேன். இந்த கிளாஸும் வந்து இதில் ஆட் ஆகுது. அதையும் நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். இதில் ஒரே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா ஃபவுண்டேஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏர்ப்ரஷ்ன்னு நீங்கள் தனியாக வாங்காமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ப்ரஷ்ஷுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷனை இந்த மிஷினில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை நீங்கள் இதில் இந்த கிளாஸில் படிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஏர்ப்ரஷ் மிஷின் வச்சு நம்ம நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். அண்ட் வந்து ஹைலைட் பார்ட்டுக்கும் ஏர்ப்ரஷ் யூஸ் பண்ணியே கொடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட மேக்கப் வந்து எடுத்து காட்டும். நீங்கள் கையில் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஹைலைட் பார்ட்டுக்கும் ஏர்ப்ரஷ் மிஷின் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் காம்பேக்ட் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐப்ரோ ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் அனஸ்தீசியா பேலட் தான் எடுத்திருக்கேன். அனஸ்தீசியா ஐப்ரோ ஃபில்லர் எடுத்து நான் ப்ரௌன் ஷேட் டீப் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் ஐப்ரோவுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவங்களோட மேக்கப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஒரு க்ளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பேன். இதே சேம் மேக்கப் லுக்கையே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்துருப்பேன். அது நீங்களே நோட் பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நாங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ஐப்ரோ வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. ஐப்ரோ எப்போயுமே வந்து நீங்கள் ஐப்ரோவோடைய லைனை விட லைட்டாக ஒரு லேயர் மட்டும் திக் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் திக்லாம் கொடுத்துடாதீங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அனஸ்தீசியா வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ன்றதுனால எப்போயுமே வாட்டர் ப்ரூஃப் ஒரு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பிராண்டட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்கப் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் மேக்கப் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கீழேயும் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. அண்டு மஸ்காரா டெக்னிக் இது வீடியோ ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு, சாரி. இதுக்கப்புறம் தான் அந்த மேக்கப் வந்திருக்கும். ஓகே, இப்போ மஸ்காரா அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா மஸ்காரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்டர் ஐ மேக்கப் பண்ணிவிடுங்க. இப்போ ஐ மேக்கப் ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கான்டோர் பிளேஸில் கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஷ் பண்ணுங்கள். ப்ளஷ் பண்ணுற பிளேஸ் பாருங்கள். எப்பயுமே ப்ளஷ் வந்து லிஃப்டடாக அப்படியே ஸ்கின்னை வந்து தூக்குனா மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதிலே தெரியும் பாருங்கள். நம்ம ப்ளஷ் பண்ண பிளேஸ் வந்து நல்லா தூக்கி தெரியும், பண்ணாத இடம் வந்து அப்படியே டவுனாக தெரியும். இதனால தான் நீங்கள் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஒரு மேக்கப் படிக்கும்போதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஹைலைட் பிளேஸ் எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணுறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது ஓஃப்ரா பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு க்ளாஸி ஃபினிஷிங் லுக் கொடுக்குறதுக்கு செம்மையான பேலட். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்கிக்கோங்க. உண்மையாலுமே ஒரு க்ளாஸி லுக் வேணும்னா இந்த பேலட்டை அடிச்சிக்கவே முடியல. அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் கிடைக்குது. அண்ட் மேட்டுக்கு இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அவங்களோட ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஐ மேக்கப் அண்ட் ஃபேஸ் மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப்பு எப்பயுமே நான் என்றைக்குமே சொல்கிறது தான் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் லிப் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட லிப் வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸாக அழகாக எடுத்து காட்டும். அவுட்லைன் கம்பல்சரி மாஸ்டர் கரெக்டான ஷேட் செலக்ட் பண்ணி அவுட்லைன் மோஸ்ட்லி டார்க் ஷேடாக இருக்கணும். அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. டார்க் ஷேட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கலர் அவங்க காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மேக்கப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஷேட் கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து எந்த எடிட்டிங்கோ எந்த ஃபில்டரோ நான் யூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது. இது எல்லாமே என்னோடய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன்.
ஏன்னா உங்களுக்கு ரியாலிட்டி எப்படி இருக்கணும்னு தெரியணும். எடிட் பண்ணி நான் பாட்டு போட்டுட்டேன்னா நீங்கள் ஏமாந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. யார் கிளாஸாக இருந்தாலும் சரி, இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் இருக்கும் யார் பண்ணாலும். ஓகேங்களா? அந்த ஃப்ளாலெஸ்ஸாக ஃபினிஷிங்காக அந்த லுக்கெல்லாம் வந்து ஒன்லி எடிட்டிங் தான். நம்மளோட ஃபினிஷிங் கரெக்டாக கொடுத்திங்கனாவே உங்கள் ஸ்கின் வந்து அழகாக ஒரு க்ளோவிங்காக ஒரு ஐ லுக் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஒரு பஃப் வச்சுட்டு இவங்களுக்கு பேக்கில் வந்து ஃபுல்லாக ஒரு கொண்ட மாதிரி போடலாம். பூ வச்சு ஒரு வெஸ்டர்ன் டைப்லேயும் இருக்கணும், அது வந்து மாடர்னாகவும் தெரியணும், அண்ட் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி தான் பேக்கில் ஃபுல்லாக கொண்டு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 லேயர்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் விட்டேன். அதையும் நம்ம வந்து டாங்ஸ் பண்ணி கொடுத்துடலான்ட்டு கொடுத்துருக்கு. இந்த லுக்கை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்தராக என்ன கிளாஸஸ் வேணுன்றதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஜுவல்ஸ்லாம் வச்சு இவங்களோட மேக்கப்பை அவங்கள வந்து இன்னும் அழகுபடுத்திகிட்ருக்கோம். இப்போ இந்த லுக் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது என்னென்னா ஒரு முஸ்லீம் லுக், ஒரு முஸ்லீம் பிரைட் பண்ணணுன்னா எப்படி பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாவே முஸ்லீம் லுக் வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். முஸ்லீம்ஸ் வந்து மோஸ்ட்லி மேக்கப் வந்து ஒரு ரிசப்ஷன் லுக் மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மேக்கப் பண்ணலாம். கண்டிப்பாக ஏர் ப்ரஷில் வந்து இந்த லுக் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இந்த லுக் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்படியே டோட்டலாக முஸ்லீம் லுக்காக இருக்கா? நெக்ஸ்ட் அப்படியே நம்மளோட ட்ரெடிஷ்னலுக்கு அவங்க மாறி இருப்பாங்க, அதையும் பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சேம் முஸ்லீம் லுக்கு தான், அவங்க அப்படியே ட்ரெடிஷ்னலாக மாற்றி இந்த லுக்கை வந்து நான் மாற்றியிருந்தேன். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது எப்போயுமே இப்போ பாருங்கள் அவங்களோட இந்த லுக்குக்கும் அந்த லுக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம வந்து என்ன மாற்றிருக்கோன்றதே நீங்கள் நோட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த மேக்கப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்காகவே எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். மறக்காமல் நம்மளோட 25th செப்டம்பர் கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you so much friends.